ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதாவது தோல்விய தலையில தூக்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது சில பேரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இல்ல எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப உறுதியோட இருப்பாங்க. நெஞ்சுறுதி கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்கள எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம பார்த்துட்டு நம்ம மனசு உடைஞ்சு போனோம்னா நம்மளால வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நமக்கு எல்லாமே போயிடும். இப்ப பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. அதாவது நெஞ்சத்தில் உறுதியும் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த ஒரு தோல்வி பயமும் நமக்கு இருக்காது. நம்ம நம்ம எடுக்கிற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதுல வெற்றிக்கான பாதை மட்டும் தான் நமக்கு தெரியும். சின்னதா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு சமயம் ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படிங்கிற ஒரு மன்னன் எதிரிக்கு பயந்து ஒரு குகையில போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ஒளிஞ்சிருந்த நேரத்துல ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னிட்டே இருந்திருக்கு. அந்த பின்ற வலைய தட்டி தட்டி விட்டுருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப அது கொஞ்சம் கூட தளராம அந்த வலையை சீக்கிரமாவே பின்னி முடிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு அந்த ராபர்ட் ப்ரூஸ்ங்கிற மன்னன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு பூச்சிக்கு இவ்வளவு மன தைரியம் இருக்கும்போது நாம ஒரு மன்னன் நமக்கு நாம எவ்வளவு மன உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே இதுல குகையிலிருந்து வந்த உடனேயே நம்ம யார பயந்து அந்த குகையில ஒளிஞ்சாரோ அந்த எதிரிக்கிட்டேயே போய் நேர்ல போயிட்டு சண்டை போட்டு வெற்றி பெற்றாராம். அதே மாதிரி கஜினி முகமது பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்சிமம் படிச்சிருப்போம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கஜினி முகமது நம்ம இந்தியா மீது இருக்கிற செல்வத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம இந்தியா மேல 16 முறை போரிட்டு தோத்துருக்காரு. 17வது முறை தான் போரிட்டு வெற்றி பெற்று ஒரு செல்வத்தை திருடி எடுத்துட்டு போனாப்ல. அது மாதிரி அதாவது பிறரோட பொருளை கொள்ளையடிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் மன உறுதி படைச்சவங்கள நம்ம பார்த்தோம். அதாவது சண்டை போடுறதுக்கும் திருடுறதுக்கும் இவ்வளவு மன உறுதி இருக்கு அவங்களுக்கு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறணும், ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்ற இருக்கும்போது நமக்கு எவ்வளவு மன உறுதியோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. பாத்தீங்கன்னா காதல்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது போற ஆணும் பெண்ணும் சரி, அது எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, அதாவது நான் ரொம்ப நாளா நான் வேலை தேடிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற பட்டதாரிகளா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாம நான் ரொம்ப நாள் இப்படியே நான் கனியாவே இருந்துருவேணும் அப்படின்னு இருக்கிற அந்த பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எல்லாம் இல்லையா தானா விழாத கல்லு விட்டு எரிஞ்சு அடிச்சாவது பழுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது நாம் அப்படியே இருந்தா எந்த ஒரு விஷயமும் நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டா அது சாத்தியமாயிருமா? அதாவது முயற்சி பண்ணணும். முயற்சி செஞ்சா மட்டும்தான், அதாவது நீங்க செய்ய முடியாத விஷயத்த கூட உங்களோட முயற்சி செய்ய வச்சிரும். அதனால முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். அதாவது வாழ்க்கைங்கிற பாதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். அதாவது சில பேருக்கு எந்த ஒரு சுமூத்தா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம தெளிவா இருக்கும். சில பேருக்கு முள்ளும் கரடு முரடா செடி புதர்கள்லாம் இருக்கிற ஒரு பாதையா இருக்கும். கரடு முரடா இருக்கா, செடியும் புதருமா இருக்கா, உங்களால எப்படி அதாவது அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு செடி அடிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு கல்லெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்களோட வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்க தேடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.